அடுத்ததாக குமரி மாவட்ட துணை செயலாளர் சகோதரர் ஆசிக் எம்ஏசி அவர்கள் இஸ்லாமிய இளைஞன் என்ற தலைப்பில் இப்பொழுது உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு. எல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனக்கு இந்த பொதுக்கூட்டத்தில் தரப்பட்டுள்ள தலைப்பு இஸ்லாமிய இளைஞன் என்கிற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தளவிற்கு இளைஞன், இளமை என்று சொன்னாலே சொல்வார்கள் இளம் கண்டு பயம் அறியாது என்பார்கள், இளம் இரத்தம் சூடானது என்பார்கள். அப்படி இந்த இளமை பருவத்தில் திடகாத்திரமான ஆரோக்கியமான ஒரு நிலைதான் இந்த பருவத்தில் எல்லோரும் இருப்பார்கள். பொதுவாக உலகத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது உலகத்திலே பல சாதனையாளர்கள் அறிவியல் முன்னேற்றத்திலாக இருக்கலாம், அல்லது பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்களாக இருக்கலாம். எல்லாவற்றிலையும் மேம்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இளைஞர்களாகத்தான் இருப்பார்கள். இறைவன் திருமறை குர்ஆனிலே இப்படிப்பட்ட இந்த இளமை பருவத்தை குறித்து அல்லாஹ் பேசும் பொழுது சொல்கிறான். சூரா ரூம் 30வது அத்தியாயம். அல்லாஹுல்லதீ ஹலக்கக்கும் மின் ضعஃபின், அல்லாஹ் உங்களை பலவீனத்திலிருந்து படைத்திருக்கிறான். சும்ம ஜஅல மின் பஅதி ضعஃபின் குவ்வத்தன், பிறகு பலவீனத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஆற்றலான நிலையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சும்ம ஜஅல மின் பஅதி குவ்வத்தின் ضعஃபா, பிறகு அந்த பலமான பருவத்திற்கு பிறகாக பலவீனத்தையும் நிறையையும் கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப இந்த இளமை பருவத்திற்கென்று பிரத்யேகமான வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி குவ்வா, வலுவான ஆற்றல் மிகுந்த ஒரு பருவம் என்று அல்லாஹ் இந்த பருவத்தை குறித்து பேசுகிறான். அப்ப இந்த பருவம் திடகாத்திரமான ஆரோக்கியமான பருவம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. பெரியவர்களாக இருந்தால் அந்த பருவத்தை கடந்துதான் வந்திருப்பார்கள். சிறியவர்களுக்கு அப்படியான ஒரு பலமான ஒரு சூழல், பலவீனமாகத்தான் குழந்தைகளை பிறக்கும் பொழுது பலவீனமாக தான் இருப்பாங்க பிள்ளைகள். பெரிய அளவுக்கு சிந்திக்க முடியாது, உடல் அளவுல பெரிய பலமிக்கவர்களாக இருக்க மாட்டார்கள். அப்ப இப்படிப்பட்ட இந்த இளமை பருவத்தை பொறுத்த அளவிற்கு அதுல பயணிக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கத்தி மேல் நடப்பதை போன்று என்பார்கள். இப்ப கத்தி மேல நடக்க முடியுமா? முடியாது. கத்தி மேல நடக்கிறது எவ்வளவு ஒரு சாதுரியமானதோ அது போன்ற ஒன்றுதான் இந்த பருவத்தை கடப்பது என்பார்கள். நாம் முன்னர் குறிப்பிட்டதை போன்று எவ்வளவோ நற்செயல்களில் முன்னேற்றங்களில் இளைஞர்களுடைய பங்கு இருக்கிறதோ அதற்கு சரிசமமாக வழிகேட்டிலே இருப்பவர்களை பார்க்கும் பொழுது, அல்லது உலகத்தில் நடக்கக்கூடிய பெரும்பான்மையான தீமைகளுக்கு அடித்தளமாக இருப்பவர்களாகவும் இளைஞர்களை ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்கலாம். அப்ப இதை நேர்த்தியாக இந்த பருவத்தை மிகச்சரியாக மிக மிக பக்குவமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லும் பொழுது, இந்த பருவம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பருவம். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் அமல் செய்வதற்காகத்தான் படைக்கப்பட்டுள்ளார்கள் இல்லையா? ஆனாலும் இந்த இளமை பருவத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அமல், உள்ளம் தடுமாறக்கூடிய, சஞ்சலப்பட்டு போகக்கூடிய இந்த பருவத்திலே யாராக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், உள்ளங்கள் எல்லாம் சபலப்படக்கூடிய நேரம். இந்த பருவத்தை கடக்கக்கூடிய வேளையிலே ஒவ்வொரு நபர்களும் தத்தமது மனோ இச்சைப்படி வாழக்கூடிய நேரத்தில், நான் இப்படித்தான் இருப்பேன், உலகம் என்றால் இப்படித்தான், என் வாழ்க்கையை இப்படித்தான் அமைத்துக் கொள்வேன் என்று பொடுபோக்கிலே செல்லாமல்,
தீமைகளை எல்லாம் விட்டு தன் உள்ளத்தை பக்குவப்படுத்தி காத்து கொண்டானே, அவனுக்குத்தான் சுவனம் என்கிற நன்மாராயம் இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அப்படி இந்த பருவத்தை நேர்த்தியாக சரியாக பயன்படுத்தி முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்கு பயந்து அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு இறைவனுக்காகவே நேரம் ஒதுக்கிய இளம் பட்டாளமாக நாம் இருப்போம் என்று சொன்னால் அதற்கான வெகுமதி எப்படி தெரியுமா? மறுமை நாளிலே ரப்பினுடைய அரிசினுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இருக்காது. சூரியன் தலைக்கு அருகாமையில் கொண்டு வரப்படும். ஒவ்வொரு நபர்களும் தத்தமது விசாரணை எப்படி இருக்கும் என்கிற திகைப்பில் நிற்பார்கள். அந்த வேளையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில நபர்களுக்கு மாத்திரம் நிழல் கொடுப்பான். யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, அவனுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலுமே இல்லையே. அப்படிப்பட்ட நாளிலே குறிப்பிட்ட சிலருக்கு அல்லாஹ் நிழல் அளிக்கிறான். ஹதீஸ்களிலே 7 சில செய்திகளில் நாம் பார்க்கிறோம் 8 நபர்கள் இருக்கிறார்கள். அதுல ஒரு சாரார் யார்? ஷாபுன் நஸஅ ஃபீ இபாதத்தி ரப்பி. யார் தெரியுமா? இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் யார்? இப்பொழுது எந்த இளைஞர் கூட்டத்தை நாம் பார்க்கிறோமோ உலகத்திலே இஸ்லாமிய பெயர்களை போர்த்திக் கொண்டு அப்துல் ரஹ்மான், அப்துல் காதிரே, அப்துல்லான்னு சில நபர்களை பார்ப்போம். தங்களை இஸ்லாமிய இளைஞர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். ஆடல்களை பாடல்களை கேட்டுக்கொண்டு கூத்துகளை கும்பாளங்களை அடித்துக் கொண்டு தங்களின் பெயர்களை இஸ்லாமிய பெயர்களாக அடையாளப்படுத்தி சொல்லிக் கொண்டு சொல்வார்கள் நான் இஸ்லாமிய இளைஞன் என்று. இப்படிப்பட்ட இளைஞர்களா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் ஷாபுன் நஸஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி. இந்த பருவ காலகட்டத்தை இந்த சூழலை தவறான பாதையிலே செலுத்தாமல் நஸஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி, அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடிய இடத்திலே இறைவனை வழிபடுவதிலே தன்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொண்டாரே, அப்படிப்பட்ட இளைஞர் கூட்டம் என்றார்கள். ரொம்ப சிரமமான ஒன்று. நினைக்கலாம் ஏன் அவங்களுக்கு மாத்திரம் அவ்வளவு ஸ்பெசிபிக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படிப்பட்ட நபர்களுக்கு மாத்திரம் ஏன் அல்லாஹ் நிழல் கொடுப்பதாக சொல்கிறான்? அவ்வளவு சிரமம். அப்படியெல்லாம் உலகத்திலே வழி தவறி போகக்கூடிய கத்தி மேல் நடந்து கால் வெட்டுப்பட்டு விழக்கூடிய நிலையிலே இல்லாமல் வசனங்களை கேட்டு ஹதீசுகளை கேட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலேயே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டாரே, அப்படிப்பட்ட இளைஞருக்கு அல்லாஹ்வினுடைய அரிசினுடைய நிழல் கிடைக்கும். ஆனா இன்றைக்கு சமுதாயம் எப்படி இருக்கிறது? அப்படி நிழல் பெறக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கிறார்களா? தங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் மீன்வரையும் செய்து கொண்டு என்ன பாய் போய் அறிவுரை சொன்னோம்னா அது மாதிரியான இளைஞர்களுக்கு ஏதோ இங்கே அவர்களை பற்றி சும்மா நம்ம பேசணுங்கிறதுக்காக வரல. யோசித்து பாருங்கள். அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பொதுவாக அந்த ரத்தம் சூடான ரத்தம் வாங்கல என்ன போய் அட்வைஸ் பண்ண பெரியவங்களாம் சொல்லுவாங்க, இப்படி நடக்கக்கூடாது வாப்பா, இப்படிதான் இருக்கணும், சொல்லணும், சரியா நடக்கணும்னு வீட்டில் உள்ளவங்க அட்வைஸ் பண்ணா வந்துட்டார் பூமர் வந்துட்டார். இவர் அட்வைஸ் பண்ணி நம்ம கேட்கணுமா? யார்? பெற்றோர்களை இது போன்று யாரெல்லாம் உபதேசிக்கிறார்களோ அவர்களை ஏளனப்படுத்துவது, எள்ளி நகையாடுவது, ஒரு தொழுகைக்கு அழைத்தால் மார்க்க உபதேசங்களை கேட்க அழைத்தால் வந்துட்டார் அல்லாஹ் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரர், இவர் கூப்பிட்டோன்னு நேரம் நம்ம சொர்க்கத்துக்கு போயிருவோமோ என்கிற மனோபாவத்திலே பேசக்கூடியவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சொல்வார்கள் அல்லவா, முதுமை அடைந்தவர்கள் உலகத்தினுடைய விஷயத்தில் அறிவுரை சொல்வார்கள். கஷ்டப்படாம உலகத்துல ஒரு நிலையில இருந்திருப்பாங்க, இளமையான வாழ்க்கையெல்லாம் மீனடித்திருப்பார்கள். அந்த காலகட்டத்தில் உழைக்காமல் துன்யாவுல ஆதாயம் பெரிய அளவுக்கு அடையாம இருப்பாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க இப்பெல்லாம் போயிருக்கோம், வெளிநாட்டுக்கு போயிருக்கணும், அந்த காலத்துல வீணரையும் பண்ணிட்டேன், சம்பாதிச்சிருக்கணும், இப்ப உட்கார்ந்து என்னத்தை சம்பாதிக்கன்னு சொல்லி உலகத்தினுடைய ஆதாயத்தை குறித்து வருத்தப்படுவார்களே. உண்மையிலேயே
அது மாதிரி நிலைகளை கூட உலகத்தில் சமாளித்து விடலாம். இளைஞர்களே, இளைஞர்களே, யோசித்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரியான ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருந்தாலும் கூட யாருடைய தயவிலாவது இருந்துட்டு போயிடலாம் இல்லையா? காசு பணம் எப்படியாவது அந்த நேரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் கூட உலகத்தில் வாழ்ந்து விடலாம். நாளை மறுமையிலே உலகத்தை எதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறானோ, என்ன நோக்கத்திற்காக உலகத்திலே வாழ்கிறோமோ அதை வீண்வரையும் செய்துவிட்டு மறந்துவிட்டு உலகத்தினுடைய நாட்களை கழிக்கக்கூடியவர்களாக இருந்தால் மறுமையிலே ரப்புல் ஆலமீனிடத்திலே நீங்கள் கெஞ்சி கூப்பாடு போட்டு கதறினாலும், இப்ப யாரெல்லாம் பூமரே, இவர் அட்வைஸ் பண்ணி கழுத்தை அறுத்து கொன்றுவாரு, வந்துட்டார் அல்லாஹ் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரர், இப்படி எல்லாம் பேசுறாங்க இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமையிலே நரகம் என்கிற தீர்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது பதறுவாங்க. யார் உலகத்திலே கேலி செய்தவர்கள், உபதேசத்தை கேட்கும் பொழுது அதை செவிமடுக்காமல் கேலி கிண்டல் செய்தவர்கள், புறக்கணித்தவர்கள் மறுமையில கெஞ்சு கூத்தாடும் அல்லாட்ட, யா அல்லாஹ் லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நாள் தாயா அல்லாஹ், உலகத்துல கொஞ்ச நாள் தாயா அல்லாஹ், எனக்கு தரவிருக்கக்கூடிய கொஞ்ச காலத்தை நான் நன்மை செய்து நான் தான தர்மங்களை செய்து நல்லோனாக மாறிவிடுவேன். கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, கொடுக்கப்படுமா, அவகாசம் கொடுக்கப்படுமா? அடே, உலகத்திலே நீ வாழக்கூடிய நேரத்திலே எப்படிப்பட்ட அவகாசம் கொடுத்தேன், எத்தனை உபதேசங்கள் உன்னை வந்து அடைந்தது, பயான்களாக. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் மார்க்கம் இலகுவாக எல்லாரிடத்திலும் போய் செல்கிறது. அந்த நேரத்தில் நீ கேட்டு நடந்தியா? அந்த நேரத்தில் எல்லாம் உனக்கு உபதேசம் பயனளித்ததா? கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ இல்ல, எல்லாம் வெத்து பேச்சுன்னு சொல்லி அல்லாஹ் தூக்கி நரகத்திலே எரிந்து விடுவான். நஊது பில்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இளைஞர்களே, உங்களுடைய இலக்கு என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இலக்கு நாளை மறுமைதான். மறுமை நாளிலே எல்லோரும் திகைத்து நிற்கக்கூடிய அந்த நாளிலே யாருக்கு நன்மையினுடைய இடைத்தட்டு அதிகமாக இருக்கிறதோ ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராலியா, உலகத்திலே செம்மன சொப்பனமாக நீங்கள் வாழ்வது முக்கியமல்ல, ஆடம்பரமாக வாழ்வது முக்கியமல்ல, பகட்டுக்காக பகுமானத்திற்காக உலகத்திலே வாழ்வது முக்கியமல்ல. ஃபமன் ஜுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னah, எவன் நரகத்தை விட்டு காப்பாற்றப்பட்டு சுவர்க்கத்திலே நுழைவிக்கப்படுகிறானோ ஃபக்கத் ஃபாஸ், அவன் பெரிய வெற்றியை அடைந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படிப்பட்ட வெற்றி தான் முக்கியம். புரிந்து கொள்ளுங்கள். ஆனா இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், மிக மோசமான நிலையிலே இளைஞர்களுடைய நிலை இருப்பதை பார்க்கிறோம். பெற்றோர்களா ரொம்ப கவனமா கவனிக்கணும். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் தீமை என்பது சர்வ சாதாரணமாக, குறிப்பாக நம்முடைய இளைஞர்களுக்கு மத்தியிலே இலகுவாக சென்று விடுகிறது. இந்த போதை வஸ்துகள் எல்லாம் பாதுகாக்கணும். எப்படியான போதையெல்லாம் உட்கொள்கிறார்கள் என்றால், நாசா விஞ்ஞானி என்னெல்லாமோ கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம பாய் முஸ்லீம் பெயரை வைத்துக் கொண்டு, முஸ்லீம் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு இந்த போதை பொருள்களை, இந்த கஞ்சா, அபீன், இந்த ஆனபாண்டு என்று சொல்லுவாங்க, இந்த சைக்கிளுக்கு, இந்த மட்ட டியூபுகளுக்கு பஞ்சர் ஒட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க. அதுல என்ன செய்யறான்? ஒரு விதமான போதை, பெட்ரோல்ல இருந்து போதை. இப்படி வித்தியாசமான முறையிலே போதை எல்லாம் உட்கொண்டு அதற்கு அடிமைப்பட்டு போய் மரணப்படுகிற சூழலை பார்க்கிறோம். 3-4 நாளைக்கு முன்னால் உள்ள செய்தி, தகப்பங்கால கால துண்டை வெட்டி என்ன செஞ்சிருக்கிறான்? வச்சிருக்கிறான். துண்டு கறி மாதிரி பக்கத்துல காலை வெட்டி கையில வச்சிருக்கிறான். போதை. என்ன பேசுகிறோம், எப்படி நடக்கிறோம்? வாகனத்தில் செல்கிறார்கள், வேகமா போறாங்க. அவங்களுக்கு சில வாகனத்தை வச்சிருக்கிறாங்க. இளைஞர்களை பார்க்கும்போது பாங்க சொல்றாங்க. அப்ப இன்றைக்கு அப்படியான இளைஞர்களை பார்க்கும்போது வாகனத்தை வச்சிருக்கிறாங்க. இப்போ 2 வீலர் எதுக்கு? வீட்டில் ஏதாவது
வேலை இருக்கு, முடிச்சு கொடுக்கணும், நம்ம வேலையை குறைப்பதற்கு தான் டூ வீலர். இவன் வாங்குற டூ வீலர் எப்படி இருக்குன்னா, அவன் வாங்கிட்டானா அவனுக்கு நிறைய வேலை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவன் வாங்கிடுவான், அது எத்தனை லட்சம் இருக்கும் வீட்டில், வாப்பா அப்படின்னு போய் அழுது புலம்பி 2 லட்சம் ரூபாய்க்கு 3 லட்சம் ரூபாய்க்கு. அது வண்டி எப்படி இருக்கும்னா, அவர் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்பார், உட்காந்துருக்கிறவங்க டாப் ஃப்ளோரில் உட்காந்துருப்பாங்க. மேலே ஒரு பிரேக் அடிச்சாங்கன்னா வண்டியில் உள்ளவங்க அடுத்த வண்டியில் போய் என்ன செஞ்சிருவாங்க, உட்காந்துருவாங்க. அதுலேயும் ஆரனை பார்த்தோம்னு வச்சுங்களேன், அது வழி விடுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இவன் அடிக்கிற ஆரனை உயிரை விடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆரனை வச்சுக்கிட்டு எல்லாம் பாதுகாக்கணும். இப்படியான நிலையில எதை பற்றியுமே யோசிக்காமல், எவ்வளோ ஹார்ட் பேஷண்ட் இருப்பாங்க, தெருக்கல்ல மக்கள் இருப்பாங்க, எதையுமே யோசிக்காம இப்படி வண்டியில் அத்தனை குத்தர போய் எவ்வளவோ விபத்துகளை பார்க்கிறோம். அப்ப இப்படியான நிலைகளில் உள்ள இளைஞர்கள் அப்ப அவங்க எப்படி இருக்கணும்? நாம ஒரு குடும்பத்தை குறித்து யோசிக்கக்கூடியவர்களாக, நம்ம வாப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நம்ம அதையெல்லாம் புரிந்து சரியாக நடக்கக்கூடிய ஒரு நிலையில இளைஞர்கள் இருக்கணும். அப்படி என்ன செய்யறாங்க, தண்ணியை போட்டுக்கிட்டு இந்த மதுவை அருந்தி கொண்டு கஞ்சாவை இழுத்துக்கிட்டு வண்டியை ஓட்டும் போது ரோட்ல ஓட்டுற மாதிரி தெரியல, ஏதோ எமிரேட்ஸ் பிளேட்டையும் இவன் கையில வாங்கி ஓட்டுற மாதிரி தூக்கி ஓட்டுல முன்னால உள்ள பெரியாப்பாவோ பெத்துமாவோ போனாங்கன்னு வச்சுங்களேன், தூக்கி கொண்டு போய் நேர கபூர்ல கொண்டு வச்சிடறான், முடிஞ்சு. கேட்டோம்னு வச்சுங்க, இங்க உள்ள இளைஞர்கள் உங்களுக்கு என்ன பண்றாங்க? சமூக பணி பண்றாங்களா? சமூக பணிலாம் பண்ணலங்க, நேர கொண்டு சவக்குழியில தள்ளு பண்ணியெல்லாம் பண்றாங்களே ஒழிய சமூக பணியெல்லாம் பண்ற மாதிரி தெரியல. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சில இளைஞர்கள் இருக்கிறார்கள், மார்க்கத்தை சரியாக தெரிந்து கொண்டு படித்துக் கொண்டு சமூக அக்கறையோடு சரியான முறையிலே செயல்படக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்கள சொல்லல, மார்க்கம் தெரியாம ஒரு விவரமும் இல்லாம ஏன் துனியாவில் வாழ்றோம்னு அவருக்கும் தெரிய மாட்டேங்குது, நமக்கும் தெரிய மாட்டேங்குது, ரப்ப தவிர யாருக்கும் தெரியாது போல இருக்கு. அப்ப இப்படியான நிலையில இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். முதன்மையாக நல்ல நட்பு வட்டாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது ரொம்ப முக்கியமான ஒன்றாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். நல்ல நண்பனுக்கு உண்டான உதாரணம் கஸ்தூரி வியாபாரியை போன்று, பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் பாங்களே. ஒரு அத்தர் கடைக்கு போனோம்னா சும்மா வரமாட்டோம், போய் 10 சென்ட் தேய்ச்சிட்டு வருவோம். தேய்ச்சிட்டு வரலாட்டி கூட அங்க போயிட்டு வந்தாலே நமக்கு வாசமா இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ அவனிடத்திலிருந்து எந்த குணத்தையும் பெறாவிட்டால் கூட உன்கிட்ட இயற்கையில் அந்த சுபாவம் வந்துடும். நல்ல குணங்கள் உன்னிடத்தில் ஒட்டிவிடும். கெட்ட நண்பனுக்கு உண்டான உதாரணம் இரும்பு பட்டறையில் வேலை செய்கிற கொல்லனை போன்று. சும்மா போயிட்டு வந்தாலே வெக்க, நீ ஒண்ணுமே கத்துக்க வேணாம், போயிட்டு வந்தாலே உடல் முழுவதும் வெக்கையாக மாறிவிடும். இன்றைக்கு பார்க்கிறோம், ஒரு இளைஞர் கூட்டத்தில் ஒருவன் நல்லவனாக இருந்தால் போதும், அவனை பெரிய அயோக்கியம் மாதிரி காட்டுறது. வாங்கடா தொலை போகண்டா, வாங்கடா, கெட்ட வார்த்தை ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன், பேசக்கூடாது அப்படின்னா ஒரு பேசக்கூடாதான் ஒரு சொல்றாரு. கெட்ட வார்த்தை பேசாமல இருக்க முடியுமா? என்னடா நீ மனுஷன், கெட்ட வார்த்தை பேசாம எப்படி இருக்க முடியும்? எப்படி தண்ணி அடிக்காம இருக்க முடியும்? எப்படி நாம பீடி வலிக்காம இருக்க முடியும்? அதெல்லாம் என்னப்பா நீ இப்படி இருக்கு, நீ சரி வர மாட்ட, நம்ம செட்டுக்கே நீ ஆக மாட்டே. யாரு பெரிய ஒரு முக்கியமான பல படைகளை வச்சு முக்கியமாக பெரிய போர்க்களம் நடத்துற மாதிரி நம்ம செட்டுக்கே நீ ஆக மாட்ட, இப்படியெல்லாம் பேசக்கூடிய நபர்களை பார்க்கிறோம். முதல்ல நட்பு வட்டாரங்களை தேர்வு செய்யும் பொழுது நல்ல நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும். அப்படி நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், நாளை மறுமை நாளிலே அநியாயக்காரர்கள் நரகத்திலே கிடக்கும் பொழுது புலம்புவார்களாம், யா லைத்தனி, இறைவா, லம் இத்தகத்த மஅர் ரசூலி சபீலா, நான் தூதரோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்க வேண்டுமே. யா வைலத்தா, என் கை சேதமே, லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன ஹலீலா, இன்னாரை நான் உற்ற நண்பனாக தேர்ந்தெடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. இளைஞர்களை யோசித்துக் கொள்ளுங்கள், மறுமையிலே நரகவாதியாக ஒரு கூட்டம் புலம்புகிறது, நான் எதையுமே பண்ணல, நான் கரெக்டா இருக்கிறேன், நான் சரியா இருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான்,
நான் இன்ன நண்பனை உற்ற நண்பனாக தேர்ந்தெடுக்காமல் இருந்திருந்தால் சொர்க்கம் போயிருப்பனே. இந்த படுபாவியை நான் நண்பனாக ஏற்படுத்திக் கொண்டேன். அவன் அல்லாஹ்வுடைய உபதேசத்தை கேட்பதை விட்டு என்னை தடுத்தான். இறை வாக்குகள், இறை உபதேசங்கள் என் காதிலே விழவிடாமல் தடுத்தான். கரெக்டா நடக்கிறவனே அயோக்கியன் ஆக்கிடுவாங்க. பயானுக்கெல்லாம் போற, நீ என்ன பச்சை பிள்ளையா? பச்சை பிள்ளை தான் பயம் கேட்கணுமா? நீ என்ன பால்வாடியா? பால்வாடி ஸ்கூலுக்கு போற பையனா? நீ என்ன பயான்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிற? இப்படின்னு சொல்லி அவன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறான். நல்ல ஆக்ரோஷமாக சண்டையிட்டு கொண்டு, பீடி வலித்துக் கொண்டு, தண்ணி அடிச்சுக்கிட்டு, இது மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் பண்ணி கொண்டிருந்தால் அவன் தான் நல்லவன். இப்படி பார்வை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்தால் உலகத்திலே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை மறந்துவிட்டு, உலகத்திலே என்ன காரணத்திற்காக வாழ்கிறோம் என்பதை மறந்துவிட்டு, உலகத்திலே இறைவனுடைய வரம்புகளை மீறி நடந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரக படுகொலியில் தான் அவர்கள் இருப்பார்கள். சிந்தியுங்கள், எதற்காக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான்? நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய இலக்கு என்ன என்பதை யோசித்து பாருங்கள். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு அழகான வரலாற்றை சொல்லி காட்டுகிறான். இளைஞர்களுக்கு பெரிய ஒரு பாடம். இன்றைக்கு சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் எதற்காக கவலைப்படுகிறார்கள்? கவலை எதுக்கு இருக்கும்? இவன் தோத்துட்டான்பா, மேட்ச் பார்க்கறது. ஐயோ, வீட்டில் ஏதோ அவன் ஏதோ அதை பார்த்துட்டு வந்து மூத்து ஆனமா, அதோ மூத்து ஏதோ விழுந்த மாதிரி கவலைப்பட்டிருப்பான். தோத்துட்டான்பா, அவன் தோத்துட்டான். நேரம் வருத்தப்பட்டு நேரம் அதுக்காக ரப்பிட்ட போய் துவா செஞ்சிருவான் போல இருக்கு. அது மாதிரி வருத்தப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அவன்கிட்ட காசு இல்லை என்றால், பொருளாதாரம் இல்லை என்றால் வருத்தப்படுகிறான். எதற்காக? ஊர் சுத்த முடியலையே, டூர் போக காசு இல்லையே, இப்படி வருத்தப்படுறான். ஒரு இளைஞர் கூட்டத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே வரலாறாக நமக்கு எடுத்து சொல்கிறான். சூரா அல் கஹஃப் 18வது அத்தியாயம். உங்களுக்கு நேரம் இருந்தால் அந்த அத்தியாயத்தை எடுத்து பாருங்கள். அந்த இளைஞர் பட்டாளம் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். வரபத்னா அலா குலூபிஹிம், அவர்களின் உள்ளத்தை நாம் பலப்படுத்தினோம். ஒரு இளைஞர் கூட்டத்துடைய உள்ளத்தை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? இத காமு ஃபகாலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், எங்களுடைய இறைவன் வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்தான் எங்களுடைய இறைவன் என்று சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், லன் நதுஉ மின் தூனிஹி இலாஹன், அவனை விடுத்து வேறு எந்த கடவுளையும் நாங்கள் வணங்க மாட்டோம். லகத் குல்லா இதன் ஷததா, அப்படி நாங்கள் ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் இறைவா நாங்கள் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் என்றார்கள். இப்படி பாருங்க, அல்லாஹ் விட்டுட்டு வேற கடவுளை எப்படிங்க வணங்க முடியும் அப்படி கேட்கிறாங்க. எப்படி யோசிக்கிறார்கள் பாருங்கள். ரப்ப தாண்டி வானத்தையும் பூமியும் படைத்த பிரம்மாண்டமான அந்த இறைவனை தாண்டி யாரை நாம் வணங்க முடியும்? வணக்கத்திற்கு தகுதியானவனாக யாரை நாம் பார்க்க முடியும்? அப்படி பார்த்துட்டோம்னாலே நம்ம வழிகட்டு போயிட்டோமே புலம்னாங்க. ஊருக்கு ஒதுக்கு புறமாக ஒதுங்கினார்கள். ஏன் ஒதுங்கினார்கள் தெரியுமா? எதற்கு ஒதுங்கினார்கள் தெரியுமா? இன்றைக்கு இளைஞர்கள் ஒதுங்குவார்கள். உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இளைஞர்களுக்கு இன்றைக்கு உபதேசம் செய்யும் பொழுது, மார்க்க அறிவுரைகளை எடுத்து சொல்லும் பொழுது அவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு மணி நேரம், அதாவது உட்கார்ந்து நேரத்தையும் காலத்தையும் வீண்விரயம் செய்யக்கூடிய மார்க்கத்திற்கு முரணான படங்களை உட்கார்ந்து பார்க்க சொன்னு வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் சலிக்காம உட்கார்ந்து பார்ப்பான். 3 மணி நேரம் பார்த்த கதையை 30 மணி நேரம் வழக்கமா சொல்லுவான். 1 மணி நேரம் அவனுக்கு வாங்க பயானுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா 5 நிமிஷத்துக்கு மேல பாயால இருக்க முடியாது. இப்படிம்பாரு அப்படிம்பாரு, வளைவாரு நெளிவாரு, கேட்க முடியாது அவருக்கு. இறை வசனத்தை கேட்க மறுக்கிறது உள்ளம். இறைவனுக்கு முரணான மார்க்கம் தடுத்த ஆடல்களையும் பாடல்களையும் கூத்துகளையும் கும்மாளங்களையும் கேட்பதற்கு நேரம் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். கேட்கிற நேரத்திலே மூத்து வந்துட்டுனா
பயான் சொல்லும் போது விரண்டு ஓடுகிறார்கள், அப்படிதான் விரண்டு ஓடுவாங்க. ஆனால் அந்த இளைஞர் கூட்டம் ஒதுக்குப்புறமாக, ஊரினுடைய ஒதுக்குப்புறமாக செல்கிறார்கள். ஏன்? சமுதாயம் இப்படி இருக்கிறது. எப்படி வருத்தப்படுறாங்கன்னா, அல்லாஹ் சொல்றான், அந்த மக்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள், ஹாஉலாயி கௌமுனா, இதோ நம்முடைய சமுதாயம், இத்தஹது மின் தூனிஹி ஆலிஹத்தன், அல்லாஹ்வை விடுத்துவிட்டு ஒரு கடவுளை கற்பனை செய்கிறார்கள். எப்படி எப்பா முடியும்? நம்ம அல்லாஹ் படைச்சிருக்கிறான், பரிபாலிச்சிருக்கிறான், நம் தேவை எல்லாவற்றையும் அல்லாஹ் பூர்த்தியாக்குகிறான். அந்த ரப்பை தாண்டி ஒரு இறைவனை வணங்குகிறார்கள், ஒரு இறைவனை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். லௌலா யதூன அலைஹிம் பி சுல்தானின் பையின், எந்த ஆதாரமும் இல்லை, தகுதியே இல்லை. இப்படி செய்யறாங்களே யா அல்லாஹ், ஃபமன் அலலமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன், அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறானே, அவனை விட அயோக்கியனை பார்க்க முடியுமா அப்படின்னு பேசுறாங்க. எப்படி கவலை இருந்தது? காசு பணம் இல்ல, ஊர் சுத்த முடியல, பைக் இல்ல, கார் இல்ல, உலகத்தில் ஆடம்பரமான வாழ்க்கை இல்லை என்று சொல்லி கவலைப்படவில்லை. மக்கள் எல்லாம் வழிகேட்டிற்கு போய் விடுவார்களே, என்னோடு பயணித்த, என்னை பெற்றெடுத்த, என் ஊரிலே என்னோடு பயணிக்கக்கூடிய உறவுகள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள் எல்லோரும் வழிகட்டு போகிறார்களே. இப்படி இணை வச்சாங்கன்னா இங்க போவாங்க, நரகத்திற்கல்லவா போவார்கள். நாளை நரகத்தினுடைய எரிக்கட்டையாக என் ஊருக்காரர் எவனும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு அக்கறை. இப்படி இருக்கிறாங்களே யா அல்லாஹ், என்ன பண்றது யா அல்லாஹ் இப்படின்னு புலம்பி அழுதாங்க. அல்லாஹ்விடத்தில் கை கூப்பி பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வழியை காட்டின, அது வேற விஷயம். இப்படிப்பட்ட இளைஞர்களாக இருக்கிறோமா? சமுதாயத்தில் எப்படிப்பட்ட கவலை உள்ளவர்களாக இளைஞர்கள் இருக்க வேண்டும் என்றால், சமூகத்தில் ஒவ்வொரு தீமை நடக்கும் பொழுதும் அந்த தீமையை குறித்து கவலைப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பிதஅத் நடக்குது, ஊர்ல அனாச்சாரம் நடக்குது, ஆடம்பர திருமணங்கள் நடக்குது, மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் நடக்குது, கொதித்தர வேண்டும். எப்படி இளைஞர்கள் அந்த சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த இளைஞர்கள் கவலைப்பட்டார்கள், அது போன்ற கவலை இருக்க வேண்டும். அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு எதுக்கு கவலை இருக்கு பாருங்களேன். நம்ம ஊர்களில் பெருநாள் நேரத்தில் சாங்கு போடலைன்னா கவலை வந்துடும். பெருநாள் என்ன செய்வாங்க, தெருக்கல்ல ஷெட்டெல்லாம் மாட்டி எல்லா இடத்துல ஸ்பீக்கர் வச்சு அப்படியே ஆடல்களும் பாடல்களும். எப்படி ஃபர்ஸ்ட் பாட்டு தான் நாகூரணிப்பா பாட்டு வரும். பள்ளிகள் பல இருந்துன்னு ஃபர்ஸ்ட் நாகூரணிப்பா பாட்டு பிஸ்மில்லான்னு சொல்லி, அடுத்து வரதுல என்ன, அடுத்து வரதெல்லாம் மாசு மரண மாசு, இப்படி என்னென்ன பாடல்கள் இருக்கிறதோ எல்லாம். என்னடா இதுக்கு இஸ்லாத்துக்கு என்னடா சம்பந்தம்? ஒரு பெருநாள் தினம் யாரையும் இங்கே கிண்டல் செய்வதற்காகவோ கேலி செய்வதற்காகவோ பேசவில்லை. அல்லாஹ்விற்கு பயந்து யோசித்து பாருங்கள். மரணம் மாசு மரணத்துக்கு இஸ்லாத்துக்கு என்னடா சம்பந்தம்? இது போன்ற ஆடல்களுக்கும் பாடல்களுக்கும் இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? என் உள்ளத்திலே கவிதை நம்பியிருப்பது சீல் சலம் நம்பியிருப்பதை விட மேல் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இவங்கள யாரு? ரமலான்ல கடைசி 10ல குறிப்பா நம்ம பள்ளிவாசல்ல எப்பவுமே இரவு தொழுகை நடக்கும். இந்த இப்படிலாம் இரவு தொழுகையில் ஈடுபட்டவர்கள் ஸ்பெசிபிக்கா நம்ம ஊர்களில் இதை புரிந்து கொண்டு ஸ்பெசிபிக்கா இஷா தொழுகைக்கு அப்புறம் நடக்கக்கூடிய 21 ரக்காயத்தை தாண்டி நைட்டு கடைசி ரமலான்ல கடைசி 10ல தஹஜ்ஜத் 11 ரக்காயத்து தொழுதவங்க என்ன சாங்க போட்டு ஆடுறது. எல்லாத்தையும் பாழாக்கியாச்சே. ரமலான்ல செஞ்ச எல்லா நன்மையும் ஒட்டுமொத்தமா அழிச்சு ஜீரோ ஆக்கியாச்சே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்காதீர்கள். நாளை மறுமையிலே நீங்கள் போடக்கூடிய ஆடல்களும் பாடல்களும் உங்களை மறுமையிலே காப்பாற்றாது. உங்கள் காதுகளிலே உள்ளத்திலே ஒலிக்கக்கூடிய குர்ஆன் வசனங்களும் இறை தூதருடைய நபிமொழியும் தான் உங்களை நாளை மறுமையிலே நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றும். அதை புரிந்து கொண்டு இஸ்லாமிய இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சமூக அக்கறை இருக்கணும். இன்னைக்கு இளைஞர்கள் நினைத்தால் எவ்வளவோ மாற்றங்களை கொண்டு வரலாம், சமூக பணிகளை செய்யலாம். ஊரிலே இரத்த தேவை இருக்கும், ஜமாத் சார்பாக எவ்வளவோ இரத்த தேவை கால் வரும்.
இளைஞர்கள் நினைத்தால் அது சாத்தியமாகும். கல்லூரியில் படிப்பாங்க, அப்படிப்பட்ட இளைஞர்களால் இது சாத்தியப்படும். இப்படி எல்லா விஷயத்திலையுமே அக்கறை உள்ளவர்களாக, குறிப்பாக மார்க்க விஷயங்களில் அக்கறை உள்ளவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைக்குள்ள இளைய சமுதாயத்தை ஆக்குவானாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.